Hi, namaste. நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாவுல பல வகையான டிஃபன் நீங்க பண்ணலாம். ஒரு தடவை நீங்க அரைச்சு வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வெரைட்டி ஆஃப் டிஃபன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுல நீங்க இட்லி, தோசை, ஊத்தப்பம், பனியாரம், டோக்லா இந்த மாதிரி பல வெரைட்டி உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் சுட சுட உங்களுக்கு குயிக்கா ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மாவை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான முறுமுறுன்னு மேல இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பனியாரம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கு. இட்லி, கப் இட்லி பண்ணி காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. இது பாருங்க, கப் இட்லியுமே ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணுக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இந்த ரெண்டு ரெசிபியும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். வேறொரு பவுல்ல அதே கப்பால 1 கப்பு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் மிக்சியில கொஞ்சம் குறைப்பா நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித்தியாசமும் தெரியாது, நல்லா வரும். நான் இன்னைக்கு ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அரிசி துவரம் பருப்பை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எப்பயுமே மாவு அரைச்சதும் கையாலே மிக்ஸ் பண்ணாதான் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். லேசாக கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். நம்ம எப்பயுமே இட்லி கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது மாவு கலந்தாச்சு, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நைட் மாவு அரைச்சி வச்சேன். அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா சாயந்தரமே ஊற வச்சு நைட் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலைல டிஃபனுக்கு மாவு ரெடியாக இருக்கும். இல்லை நைட் வேணும் அப்படின்னா நீங்கள் மத்தியானம் அரைச்சிங்கன்னா நைட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாவுலேயே இட்லி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானது நம்மளோட இன்ஸ்டன்ட் தாளிப்பு இருக்கு இல்லையா, அது நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி வதங்கினதான், ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் மாவு நான் தனியாக எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். தாளிப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாவை யூஸ் பண்ணி கப் இட்லி பண்ண போகிறேன். நல்லா குட்டி குட்டி கப்ஸை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கப்ஸில் ஒரு ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை கையாலேயோ எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். எல்லா கப்ஸ்லேயும் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அழகுக்காக ஒவ்வொரு கப்லேயும் வறுத்த முந்திரி பருப்பு ஒவ்வொன்று வைக்கிறேன். ஒவ்வொரு கப்புலேயும் முக்கால் கப்புக்கு மாவு ஆட் பண்ணிடலாம். எல்லா கப்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்காக. சாதத்துக்கு மேலேயே ஒரு தட்டில் நான் நம்ம கப் இட்லி பிளேட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன். சாதத்தோடு சேர்ந்து நமக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரே டயத்தில் ரெடி ஆகிடும். இப்போ ரைஸ் குக்கரோட மூடிட்டேன். இட்லி வேகிறதுக்குள்ள பனியாரக்கல் கேஸ் ஸ்டவ்வில் போட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் சூடானதும் அதே சேம் மாவு நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மாவு பனியாரமாக பண்ணிட்டு இருக்கேன். பனியாரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளி சைடு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு சைடு சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள், ஈஸியாக அப்படியே திருப்பறதுக்கு வருது. இப்போ எல்லா பனியாரத்தையும் நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். 2வது சைடும் அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். திரும்ப ஒரு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை திறந்து பார்த்துடுவோம். ஆஹா, சூப்பராக வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா பனியாரத்தையும் பிளேட்டில் எடுத்துக்காச்சு. இப்போ இட்லியும் வெந்திருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். வாங்க மூடியை திறந்து பார்த்துடலாம். நம்மளோட கப் இட்லியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வெளியில் எடுத்துருவோம். நம்மளோட கப் இட்லியும் பர்ஃபெக்டாக ஸ்டீமாக இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஜஸ்ட் இப்படி தலைக்கீழே திருப்பினதுமே ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. நம்மளோட கப் இட்லியும் பனியாரமும் சர்விங்க்கு ரெடி ஆயாச்சு.
இப்போ அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நல்ல மேலே மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படியே ஸ்பஞ்சியா இருக்கு. இப்போ இட்லியை பார்த்துருவோம். இதுவுமே ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, ஈஸியா அப்படி எடுக்க வருது. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு, நல்லா அப்படியே போர்ஸா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சட்னி கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.